Hi friends, welcome to Vallamai IAS Academy. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா group 4 exam வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் நல்லா எழுதிருப்பீங்க அப்படினு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம ஏன் இப்ப போடுறோம் அப்படினா, இப்போ group 4 எழுதுறத வச்சு சில பேர் வந்து ஒரு ஆசிலேஷன்ல இருப்பீங்க. ஜெனரல் தமிழ் எடுக்கலாமா இல்லனா வந்து மார்க் கம்மியாவே வருதே, அதனால ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கலாமா அப்படினு ஒரு ஆசிலேஷன்ல இருப்பீங்க. அப்படிதானே? அப்படி இருக்கவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம். என்ன அப்படினா, மேம் நான் ரொம்ப நாளா படிச்சிட்டு இருக்கேன். போன group 2ல நான் தமிழ் தான் எடுத்தேன். இப்போயும் அதனால நான் group 4ல தமிழ் தான் எடுத்திருக்கேன். எனக்கு group 4லயும் வேலை வேணும், group 2லயும் வேலை வேணும், ஏதோ ஒரு ஜாப் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஜெனரல் தமிழ் சூஸ் பண்ணேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சூஸ் பண்ணியிருப்போம். அது தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வேலை தானே வேணும். அப்போ நம்ம எது வேணும் அப்படின்றதுனால ஜெனரல் தமிழ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டும் என்னால் 75க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியல மேம், 80க்கு மேலே முடியல மேம், அப்போ நான் என்ன பண்ணுறது? அதுவே ஜெனரல் இங்கிலீஷில் நான் மூவ் பண்ணனா என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். 90+ உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். சரியா? அப்போ 75லேருந்து 90க்கு நீங்கள் மார்க் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு 10 to 15 மார்க் வந்து அதிகமாக இருக்கா? அப்போ இதிலே உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஆசிலேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 70க்கு மேலே 75க்கு மேலே போட முடியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக ஜெனரல் இங்கிலீஷ் மூவ் பண்ணலாம். சரியா? அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கும். 80 டேஸ் தானே மேம் இருக்குது, இந்த 80 டேஸில் என்னால் முடிக்க முடியுமா, சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. 80 டேஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியான டேஸ்ன்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. நம்மக்கிட்ட ஒரு வில் பவர் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு ஃபயர் இருக்குது அப்படின்னா ஒரு நாளும் நம்ம முக்கியம்னு நினச்சி படிக்கும் போது இது நமக்கு நிறையா நாள் தான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 80 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட வல்லமை ஐஏஎஸ் அகாடமியில் ஜெனரல் இங்கிலீஷ்காகவே ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர்லாம் வந்து சிலபஸே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி போயம் அண்ட் ப்ரோஸில் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு 5 to 6 தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்காபுலரிலையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்போ நம்ம சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. அது கூட நீங்கள் ப்ளஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களால் ஸ்பீடாக வந்து ஓட முடியும். 80 நாள் வந்து உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். சரியா? நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இப்போ group 4 முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை 15லேருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். யாருக்காக அப்படின்னா இந்த group 4 முடிச்சுட்டு வரவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்காக மட்டுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோடதுல 2 டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. மாஸ்டர் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. சரியா? அப்போ வந்து 80 டேஸ் அப்படின்றத நீங்கள் ஒரு குறையாக பார்க்கவே கூடாது. உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். 90க்கு மேலே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அடுத்து சில பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, மேம் நான் ஜென்ரல் தமிழ் தான் இவ்வளோ நாள் படித்தேன், ஏன் அப்படின்னா நான் ஸ்கூலில் வந்து ஜென்ரல் தமிழ், அதாவது ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு இருந்திருப்பேன், அதனால நான் வந்து எனக்கு தமிழ் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு நான் ஜென்ரல் தமிழே படிச்சுட்டு இருக்கேன் மேம், ஆனால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியல, நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மூவ் பண்ணலாமா, என்னோட தமிழ் மீடியம் நான் படித்தது வந்து எனக்கு இங்கே இங்கிலீஷில் ஏதாவது ட்ராபேக்காக இருக்குமா, என்னால் பண்ண முடியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருக்கும். அப்படி குழப்பம் இருந்ததுன்னா அப்படியே எடுத்து நீங்கள் அதை ஓரமாக வச்சிடணும். ஏன் அப்படின்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியமுக்கு எந்த ஒரு முக்கியமே இல்லை. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, நீ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, 100 மார்க் லாங்குவேஜுக்கு நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்க அவ்வளோதான். உங்களுக்கு தமிழ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா 90க்கு மேலே போட போகிறீங்க. இங்கிலீஷ் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா 90க்கு மேலே போட போகிறீங்க. அப்போ எந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட ஸ்கூலில் இருக்க மீடியமை வச்சு கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற திறமையை வச்சு தான். புரியுதா? நீங்கள் உங்களை நம்பணும். என்னால் முடியும், நான் தமிழ் மீடியமாகவே இருந்தாலும் என்னால் இங்கிலீஷ் எடுத்தேன் அப்படின்னா 90க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும், எனக்கு நல்ல கைடன்ஸ் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக வல்லமை வந்து ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும், நான் வந்து உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் கொடுக்குறேன். சரியா? உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் இருக்கும் பொழுது உங்களால் தமிழ் மீடியமில் இருந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? உங்களை நீங்கள் செல்ஃபாக நம்பணும். அப்படி நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நல்ல போஸ்டிங்க்கு போக முடியும். சரியா? நம்மளை சுற்றி இருக்கவங்களை விட ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபாக நம்மளை நம்பணும். சரியா? இப்போ நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன group 2ல் ஜென்ரல் தமிழ் எடுத்து 85 வரைக்கும் ஸ்கோர் பண்ணவங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னால் 90க்கு மேலே போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் எழுதிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் அவங்க 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்மக்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே கஷ்டம் கிடையாது, உங்களால் மார்க் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டும் இருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க, மேம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங்லாம் வந்து
தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு வந்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அப்போ என்னால் வந்து ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தர முடியுது அப்படின்னா அப்போ எனக்கு இங்கிலீஷ் பிடிச்சிருக்கு, இங்கிலீஷ் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும், நான் ஃபஸ்ட்டு என்ன நம்புகிறேன், புரியுதா? அப்போ அதனால தான் என்னால் அதை பண்ண முடியுது. சரியா? நான் தமிழ் மீடியம் எனக்குலாம் இங்கிலீஷ் வராதுன்னு நினச்சிருந்தா அது கண்டிப்பாக வராமல் தான் இருந்திருக்கும். அப்போ என்ன மாதிரி ஒருத்தவங்களால முடியுது அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கவங்களாலையும் கண்டிப்பாக முடியும். அதனால் ஸ்கூலில் தமிழில் படிச்சிருக்கேன்ற கன்ஃபியூஷன் வச்சுருக்கவே வேணாம். உங்ககிட்ட ஒரு நல்ல ஃபயர் இருந்தது அப்படின்னா அந்த ஃபயரே உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். சரியா? அடுத்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா குரூப் 4ல் வந்து கொஸ்டின் வந்து வந்திருக்கும், அதாவது பிடபிள்யூடிக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு, அவங்களோட கொஸ்டினை வச்சு நம்ம பேஸாக வச்சு குரூப் 2க்கு எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். இப்போ நாமளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸே நம்மளோட இதில் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 4ல் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10 days பிஃபோரே கால் பண்ணி நீங்கள் ஜென்ரல் தமிழில் தான் எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். அப்போ நம்மக்கிட்ட வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பாத்தில் போயிட்டுருக்கோம்னு பார்க்கணும். நம்மளோட பாத் கரெக்டாக இருக்கான்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி மாடல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது மூவ் பண்ணியிருக்கலாம், இல்லை சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம போயிட்டுருக்க பாதை கரெக்டான பாதையாக நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ண முடியும்? அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை வச்சு நம்ம செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரீசன் அண்ட் அசசன் கொஸ்டின் உங்களுக்கு லாங்குவேஜில் கேட்டிருக்காங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய மேட்ச் கேட்டிருக்கோம், ரீசன் அண்ட் அசசன் கேட்டிருக்கோம். குரூப் 4 என்ன மாடலில் கேட்டிருக்காங்களோ அதே மாடலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் போயிட்டுருக்கு. அப்போ நம்மளோட பாத் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு எந்த ஒரு குழப்பமுமே வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம போயிட்டுருக்க பாதை கரெக்டான பாதை தான், நம்ம கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி தான் போவோம். சரியா? அப்போ ஆசோலேஷனே இல்லாமல் நீங்கள் தைரியமாக நீங்கள் எழுதிட்டுருங்க. சரியா? புதுசாக போட போகிறவங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் கரெக்டாக நம்மளோட அகாடமியில் சூஸ் பண்ணி வரீங்கன்னா நீங்கள் கரெக்டான வழி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியை நாங்கள் தேடி தருவோம். சரியா? இப்போ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்கலாமா? நம்மளோட டெஸ்ட் பேட்சோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா டிராகன் டெஸ்ட் பேட்ச். ஏன் இந்த பேர் வச்சுருக்கோம்? கம்மியான டைம் தான் இருக்குது, வேகமாக ஓட போகிறோம். அதுவும் எப்படி ஓட போகிறோம்? ஃபயராக ஓட போகிறோம். ஓகேவா? அதனால தான் நம்ம டெஸ்ட் பேர் வந்து டிராகன் டெஸ்ட் பேட்ச். சரியா? இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷில் 100 கொஸ்டின் இருக்குமா, ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 இருக்கும், ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங்கில் 25. அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டும் நமக்கு எப்படி அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிசியில் என்ன பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோமோ அதே பேட்டர்னில் தான் எழுத போகிறோம். சரியா? ஒரு நாள் இங்கிலீஷ், ஒரு நாள் ஜிஎஸ், அந்த மாதிரி பேட்டர்ன் கிடையாது. மொத்தமாகவே நம்ம டெஸ்ட்டோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி எப்படி எழுத போகிறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபைனலாக எழுத போகிற எக்ஸாமுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் நீங்கள் எழுத போகிற டெஸ்ட் எல்லாமே இருக்கும். சரியா? ஒரு 30 டெஸ்ட் நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 டெஸ்ட்டு நீங்கள் அதே மாடலில் எழுதும்போது உங்களுக்கு அந்த பயம் வந்து போயிடும். பயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஃப்ரீயாக ஒரு அப்ரோச் வந்து நீங்கள் டிஎன்பிசியில் வந்து கொடுக்கலாம். சரியா? நமக்கு டெஸ்ட் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 23 டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு 10 ஹோம் டெஸ்ட் இருக்கும். சரியா? டைம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட்லேயும் உழைக்கணும், வீட்லேயும் நம்ம உழைக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 23 நம்மளோட டெஸ்ட் பேட்சில் எழுத போகிறீங்க, 10 உங்களுக்கு என்ன அப்படின்னா ஹோம் டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா உங்ககிட்ட அந்த ஃபயர் இருக்கணும். சரியா? நம்ம படிக்கணுன்ற மைண்ட் செட்டை மட்டுமே நீங்கள் வச்சு வேகமாக ஓடணும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட்டு போட்டு எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் குரூப் 4 முடிச்சுட்டு நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து டெஸ்ட் போடும்பொழுது கொஞ்சம் வேகமாக போகலாம், ஆனால் நீங்கள் ஈஸியாக போயிடலாம். சரியா? அதுக்கு வந்து உங்களுக்கு நான் கேரண்டி உங்களால் ஈஸியாக போக முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபயரோடு நீங்கள் வரணும். சரியா? அடுத்து பாருங்கள், நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 13 இருக்கும். சரியா? புக் வைஸ் டெஸ்ட்டு 4. புக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னா நமக்கு புக்கில் என்ன சிலபஸில் இருக்கோ அதுதான் வரும். நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் எழுதிருப்பீங்களா டெஸ்ட்டு, இதிலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா டிஎன்பிசி என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்குறாங்க, அதாவது சிலபஸில் இருக்க கொஸ்டின் தான் கேட்குறாங்க. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்றது சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்கில் இருக்குது தான் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் கொஸ்டின் இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சிலபஸை நீங்கள் உடைக்கணும். சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா கொஸ்டின் எல்லாமே எப்படி இருக்குது, ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் கூட கொஸ்டின் எப்படி இருக்குன்னா சிலபஸில் இருக்க வேர்ட்லேருந்து தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சிலபஸில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இது எதையுமே மிஸ் பண்ணாமல் மொத்தமாக நீங்கள் படிச்சுட்டு போயிடணும். சரியா? அப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து 4 இருக்குது. கிராமரோட ஃபுல் டெஸ்ட் 1,
வெக்காபுலரி ஃபுல் டெஸ்ட் வந்து ஒன்று இருக்குது சரியா, லிட்ரரி ஃபுல் டெஸ்ட் வந்து ஒன்று இருக்குது. அடுத்து நம்மளோட டெஸ்ட்டோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா யூனிட் 3, 4, 5, 6 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே ஜென்ரல் தமிழ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா யூனிட் 3, 4, 5, 6 வந்து புதுசாக ஆட் பண்ண டாபிக்ஸ். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லையுமே இருக்கும் சரியா. இப்போ வந்து உங்களுக்கு கிராமர்லேருந்து 25 கொஸ்டின் இருக்கா சிலபஸில், அந்த மாதிரி நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் என்னது, கிராமர்லேருந்து 25, லிட்ரரியிலேருந்து 15, வெக்காபுலரிலேருந்து 15, இந்த மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட சிலபஸில் வந்து யூனிட் 3, 4, 5, 6 படி நம்ம டெஸ்ட்டில் எல்லா டெஸ்ட்லையுமே உங்களுக்கு இது வந்து இன்க்ளூடட் தான். எல்லா டெஸ்ட்லையுமே நீங்கள் இதை எழுதுவீங்க சரியா. அப்போ அடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குமா. சினானம் ஆண்டனம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தனியாக அதுக்கு செப்பரேட்டாக டெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா ஒரு டெஸ்ட்டில் உங்களால் சினானம் ஆண்டனம்ஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அப்போ நம்மளோட டெஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா வெக்காபுலரி டெஸ்ட் எழுதும்பொழுது 15ல் 10 வந்து நீங்கள் வெக்காபுலரி, இப்போ ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸ் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் 10 எழுதுவீங்க. அடுத்த மீதி 5 எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் நம்ம டெஸ்ட்டில் எழுத போகிறீங்களோ அதில் இருக்க சினானம் ஆண்டனம்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டில் கொஷினாக கேட்கும். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டில் நீங்கள் சினானம் ஆண்டனம்ஸும் கூடவே படிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும் சரியா. யூனிட் 3, 4, 5, 6 நீங்கள் எல்லா டெஸ்ட்லையும் எழுதுற மாதிரி இருக்கும், சினானம் ஆண்டனம்ஸும் நீங்கள் எல்லா டெஸ்ட்லையும் எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது தானே. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் நிறைய நல்ல கொஸ்டின் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுத முடியும் சரியா. நிறைய மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அடுத்து போகலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு 4 இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட்டு 6 இருக்கும். அப்போ 10 ரிவிஷன் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து ஹோம் டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரியா. அடுத்து போகலாமா. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கோமா. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு 1 இருக்கும். இப்போ ஏன் யூனிட் 1, யூனிட் 2ல் கம்மியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா சயின்ஸு உங்களுக்கு ஜாகிரஃபி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் தான் சரியா. அப்போ அதனால தான் அதில் ஒரு டெஸ்ட் மட்டும்தான் வச்சுருக்கோம் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வந்து சிலபஸ் வைஸ் இருக்கும், ஒரு ஃபுல் ரிவிஷன் இருக்கும். இப்போ நீங்கள் மார்க்கே பார்த்தீங்கன்னா போன குரூப் 1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 47 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. அடுத்து பாலிட்டியில் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு ப்ரியாரிட்டியே இந்த மாதிரி தான் இருக்குது புரியுதா. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ மேம் நான் லாங்குவேஜ் நல்லா படிச்சுட்டேன், மேக்ஸ் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு வந்து ஜிஎஸ் படிக்க டைம் இல்லை, நான் இப்போ கொஞ்சமாக பீரியடில் நான் நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் ஓரளவு மார்க் நல்லா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமி, பாலிட்டி, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். நம்ம டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டுமே இருக்கும். சயின்ஸு ஜாகிரஃபிலாம் உங்களுக்கு லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக தான் கொடுத்துருப்போம் சரியா. இப்போ நிறைய பேர் யோசிக்கல ஏன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே சயின்ஸ் கொடுக்கல, ஏன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே ஜாகிரஃபி கொடுக்கல, யூனிட் வைஸ் ஏன் போகலை அப்படின்ற நிறைய பேர் வந்து எங்ககிட்டே டவுட்டும் கேட்டிருந்தீங்க. ஏன் கொடுக்கல அப்படின்னா மார்க்கை வச்சு தான் நம்ம டெஸ்ட்டே போடுறோம் சரியா. எதுக்கு நம்மளோட ஸ்மார்ட்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை எவ்வளோ மணி நேரம் படிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறீங்க, எவ்வளோ கிறிஸ்பாக படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் புரியுதா. ஒரு டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது, என்னெல்லாம் படிக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ எதெல்லாம் நமக்கு ப்ரியாரிட்டி கம்மியோ அதை நம்ம பின்னாடி வச்சுக்கணும், எதுக்கு ப்ரியாரிட்டி அதிகமோ அதை நம்ம முன்னாடி வச்சு தான் படிக்கணும் சரியா. அதுக்காக மேம் சொல்லிட்டாங்க சயின்ஸ் படிக்கக்கூடாது, ஜாகிரஃபி படிக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பாலிட்டியை முடிக்கணும், ஐஎன்எம் முடிக்கணும், உங்களுக்கு எக்கனாமி முடிக்கணும், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை முடிக்கணும், அதுக்கடுத்து நீங்கள் சயின்ஸ் படிக்கணும், ஜாகிரஃபி படிக்கணும் சரியா. அடுத்து போகலாமா. இதுதான் உங்களுடைய ஜிஎஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெஸ்ட்டில் வந்து ஜிஎஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருந்தும் அதாவது ஸ்கூல் புக்கில் இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், எல்லாத்துலேயும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க நம்மளால இப்போ ஜட்ஜ் பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியாது சரியா. அவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பேட்டர்ன் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அவங்க மாற நம்மளும் என்ன பண்ணணும், மாறிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை செட் பண்ணிக்கணும் சரியா. யாருமே நமக்காக மாற மாட்டாங்க, நாம் தான் அடுத்தவங்களுக்காக மாற்றிக்கணும் அப்படி தானே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்கை படிக்கலாம், அதுவும் உங்களுக்கு வந்துடும், ப்ரீவியஸ் இயரும் உங்களுக்கு வந்துடும். ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னா இப்போ பாலிட்டியில் ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புக்கிலேருந்து உங்களுக்கு கொஸ்டினை நாங்கள் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் சரியா. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். இதுதான் வந்து உங்களுக்கு ஜிஎஸோட ஸ்ப்ளிட் அப். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்டிடியூட் ரீசனிங் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 20 இருக்குது, ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6, மாடல் டெஸ்ட் 2. சரியா? அப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து நிறையா தான் கொடுத்துருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ 80 நாள் தானே வேகமாக ஓடணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஒரு டெஸ்ட்டு இப்போ HCF LCMனு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் 2 டெஸ்ட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்ட்டு என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருந்து கொஸ்டின் இருக்கும், அடுத்த டெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம். அப்போ ஒரே டாப்பிக்கை நீங்கள் 2 டெஸ்ட்டு எழுதுவீங்க. சரியா? அப்போ இதில் ஒரு 25 கொஸ்டின், இதில் ஒரு 25 கொஸ்டின் நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு நிறைய கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? இதுதான் உங்களோட மேக்ஸோட ஸ்ப்ளிட் அப். ஓகேவா? அடுத்து இதுதான் வந்து உங்களுக்கு டைம் டேபிள் வந்து கொடுத்துருப்போம், ஷெடியூல் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருப்போம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து நம்மளுடைய டெஸ்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் பார்ப்போமா? டிராகன் டெஸ்ட் பேட்சோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட லாஸ்ட் மாடல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்குன்னா ஓப்பன் டு ஆல் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம மற்றவங்க கூட காம்படிட் பண்ணி நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? நம்மளுடைய டெஸ்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் பார்ப்போமா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 கைடன்ஸ் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியாச்சு இதை பற்றி. என்ன அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுதிடுவீங்க, எழுதிட்டு என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவீங்க. பார்த்துட்டு அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் மென்டார் கிட்ட கேட்பீங்க, உங்கள் மென்டார் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் இருக்குது. சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக மென்டார்ஷிப் கொடுத்துருவோம். நீங்கள் உங்கள் மென்டார் கிட்ட என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். வல்லமையில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. சரியா? அடுத்து அப்படின்னா இந்த டெஸ்ட் எப்படின்னா வீக்லி 2 அப்படின்னு நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருப்போம் பேட்டர்ன், டியூஸ்டே 1, சாட்டர்டே 1 அந்த மாதிரி பார்த்துருப்போம். இந்த டெஸ்ட் எப்படின்னா 3 days ஒன்ஸ், உங்களுக்கு நடுவில் 2 நாள் டைம் இருக்கும், அடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க, அடுத்து 2 நாள் டைம் இருக்கும், அடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் 200 மார்க் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா ஆன்லைன் மோட், அதாவது உங்களுக்கு இப்போ டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்பில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். சரியா? அதில் உங்களுக்கு கீ கொடுத்துருவோம், அதில் உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே போட்டுருவோம். சரியா? அதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுத போகிறீங்க. எழுதிட்டு நீங்கள் உங்கள் மென்டாருக்கு உங்களோட டெஸ்ட் பேப்பரையும் உங்கள் மார்க்கையும் நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரியா? இந்த பேட்டர்னில் தான் நமக்கு டெஸ்ட் நடக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எப்படின்னா 10 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், 1 மணிக்கு முடியும். கொஸ்டின் பேப்பர் டைமிங் வந்து உங்களுக்கு 9:45க்கு கொடுத்துருவாங்க, ஆன்சர் கீ 1:15க்கு போட்டுருவாங்க. சரியா? இப்போ ரேங்க் லிஸ்ட் எல்லாருமே ஒரே டைமில் எழுதி அனுப்பிட்டீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் 7 மணிக்கு போட்டுடலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்க வேரி ஆகுது அப்படின்னா அவங்களோட விட்டுட்டு யார் அனுப்புறீங்களோ அவங்களோடது நம்ம ரேங்க் லிஸ்ட் போட்டுடலாம். சரியா? இப்போ என்ன ரேங்க் லிஸ்ட் போடுவாங்களோ அப்போ நம்ம வேகமாக எழுதணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஐயோ அப்படின்னா நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்க வீட்டு வேலை கொஞ்சம் இருக்கும், அதை முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்களா அந்த டைமில் தான் அவங்க எழுத முடியும். இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் விமனாக இருப்பீங்க, இல்லை வெளியில் வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க, அவங்களாம் என்ன பண்ணணும், வேலையை முடிச்சுட்டு அவங்க எப்போ ஃப்ரீ பண்ணுவாங்களோ அப்போ தானே எழுத முடியும். அப்போ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் டெஸ்ட்டு எழுதுங்க. டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்போ எழுதுகிறோம், எந்த டைமில் எழுதுகிறோம் அது நமக்கு முக்கியம் இல்லை. நம்மளை செல்ஃபாக என்ன பண்ணணும், டெஸ்ட்டை நம்ம எழுதணும். ஒரு டெஸ்ட்டை கூட நம்ம கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதணும். அதை நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட் டைமில் எப்போ வேணால் நீங்கள் எழுதி அனுப்பலாம். இந்த டைமில் தான் அனுப்பணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கிடையாது. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து என்ன அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் நீங்கள் வெறும் லாங்குவேஜ் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 799. சரியா? அடுத்து இல்லை லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸ் எடுத்துக்கிறேன் மேம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 999. இல்லை ஹோலிஸ்டிக்காக நான் எடுத்துக்கிறேன், ஜென்ரல் இங்கிலீஷும் எடுத்துக்கிறேன், மேக்ஸும் எடுத்துக்கிறேன், ஜென்ரல் ஸ்டடீஸும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 1499. இதுதான் வந்து உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப மினிமமாக தான் போட்டிருக்கோம், அதிகமாகலாம் கிடையாது. சரியா? இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டெஸ்ட் வந்து போட்டு எழுதி பாருங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். அப்படியே நம்ம கிளியர் பண்ண எல்லாரும் மெயின்ஸுக்கும் நம்ம வரணும். சரியா? வல்லமையை நோக்கி வரவங்க கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். அதுதான் வந்து எங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எய்மாக இருக்கும். சரியா? நீங்களும் கிளியர் பண்ணணும், உங்களை நாங்கள் கிளியர் பண்ண வைக்கணும். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீங்கள் என்ன ஹெல்ப் வேணாலும் எங்ககிட்ட கேட்கலாம். எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணணும். சரியா? மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக டெஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? இந்த நம்பருக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் வந்து பண்ணணும். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் டெஸ்ட் பேட்ச் வந்து முடியுது. சக்ஸஸ் பிகின்ஸ் வித் ரைட் கைடன்ஸ் அப்படின்னா நல்ல கைடன்ஸ் உங்ககிட்ட இருக்கும்போது வெற்றி வந்து உங்ககிட்ட
கண்டிப்பாக வந்து சேரும். சரியா? நம்மளோட வல்லமை ஐஏஎஸ் அகாடமி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸாக இருப்பாங்க. இதுதான் வந்து டிராகன் டெஸ்ட் பேட்சோடைய ஷெட்யூல். சரியா? வில்லிங்னஸ் இருக்கவங்க கண்டிப்பாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.